நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சாட்டை என்னும் யூடியூப் சேனலை நடத்தியவரும் சாட்டை துரைமுருகன் கைது. ஏற்கனவே சவுக்கு சங்கர், இப்போது சாட்டை துரைமுருகன். இதுதான் திராவிட மாடல் அரசில் கருத்து சுதந்திரமா? தேசிய பார்வை சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஹேமந்த்குமார். எப்பயும் ஒரு ஆளுங்கட்சி என்ன பண்ணோம், அவங்களுக்கு எதிர்கட்சிக்காரங்க ஏதாவது கண்டபடி பேசினா வழக்கு போடும். ஆனால் அந்த ஆளுங்கட்சியை சார்ந்த பேச்சாளர்கள் என்ன வேணாலும் பேசலாம். இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கிருஷ்ணமூர்த்தி, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தெரியும், கவர்னர் வரைக்கும் ஒரு இடமா பேசினார். ஏன் சைதை சாதி என்னன்னா பேசினார். அமைச்சர்லாம் என்ன சிரிச்சாங்க. திமுகவுடைய பேச்சு திறமை என்பது வேறு. அவர்கள் என்ன வேணாலும் பேசுவார்கள், அதுதான் திமுக. இப்போ ஆளுங்கட்சி, இப்போ 2-3 உதாரணம் தான், கண்ணுக்கு தெரியாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க பேசுவாங்க. அந்த மாதிரி மற்றவங்க பேசினா தப்பு, ஏன்னா இவங்க ஆளுங்கட்சி. இப்போ என்ன நடந்தது, சவுக்கு சங்கர். ஆனால் அவர் நூனலும் தன் வாயால் கெடும்னு அவர் பேசக்கூடாத வார்த்தைகளை தான் பேசினார். அவர் ஒரு வீடியோ போட்டால் 4 லட்சம் வியூஸ்லாம் போகும் சாதாரணமாக. ஆனால் அவர் பேசுனதுக்கு ஏற்ற இது வேறு, பட் வரிசையாக வேறு மாதிரி வழக்குகள்லாம் வந்தது. அதை பற்றி தான் சொல்கிறோம். அவர் பேசுனதுக்கு தண்டிக்கப்பட வேண்டிய விஷயந்தான் அது. சட்டம் தன் கடமை செய்யணும், நம்ம அது மறுக்கலை. ஏன்னா யாராக இருந்தாலும் பெண்களை பற்றி பேசக்கூடாது. கருத்து சுதந்திரம் வேறு, இது வேறு. ஆனால் இப்போ சாட்டை துரைமுருகன் கைது. முன்னாடி தான் 6 மாதத்துக்கு ஜெயிலில் இருந்துட்டு வந்தார், இப்போ கைது. திரும்ப நான் கேட்கிறேன், அவர் பேசுகிறது எனக்கு சுத்தமாக செட் ஆகாத விஷயம். நான் பாரதிய ஜனதா கட்சி ஆதரவாளன் தான். திரும்ப சொல்கிறேன், நான் பாரதிய ஜனதா கட்சி ஆதரவாளன். அவர் எங்களையே என்ன வேணாலும் பேசிட்டு இருப்பார். கருத்து சுதந்திரம் சரி, நாங்கள் அதெல்லாம் அதனால ஒரு பொருட்டானாலாம் எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் அவ்வாறு இருக்கும்போது சாட்டை துரைமுருகன் இன்று கருணாநிதியை பற்றி பேசியதற்காக கைது செய்யப்பட்டிருக்கார். இதுதான் திராவிட மாடல். அவ்வளோதான். பேசுகிறவங்க பார்த்து பேசுங்க. நன்றி, வணக்கம்.